அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 4 இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 4.72, எக்ஸசைஸ் நம்பர் 5. Sunrise Limited issued 10% debenture of the face value of rupees 100 each as follows. ஸோ சன்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி 10% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை வெளியிடுறாங்க. ஒரு டாக்குமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸு. ஸோ 3 கேட்டகரிஸில் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 1/4/1996. அப்போது 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அட் ருபீஸ் 98 ஈச் ஃபார் கேஷ் டு த பப்ளிக். ஸோ பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ஒரு டிபெஞ்சரோட ரேட்டு 98 ருபீஸுக்கு. ஆக்சுவலாக அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ருபீஸு. ஆனால் 98 ருபீஸுக்கு வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 2 ருபீஸ் கம்மியாக இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ கம்மியாக கோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 ருபீஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அடுத்தது செகண்ட் ஆன் 1/6/1996. அப்போ 3000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அட் ஃபார் ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது 100 ருபீஸ் ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க டு ஐடிபிஐ பேங்க். எதுக்காக அப்படின்னா as collateral security ஃபார் த டேர்ம் லோன் ஆஃப் ருபீஸ் 2,50,000 borrowed. அதாவது 2,50,000 ரூபா லோன் வந்து ஐடிபிஐ பேங்க் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக இந்த டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை அடமானமாக வச்சு வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 3/19/1996 அந்த வருஷம் அப்போ 4,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டு த வெண்டர்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ லேண்ட் விற்பனை செய்யக்கூடிய, அப்போ லேண்ட் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய செல்லருக்கு வந்து 4,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அந்த லேண்டோட வேல்யூ வந்து 4,20,000 ரூபா. அப்போ செட்டில் பண்ணுறதுக்கு 4,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து வெறும் 100 ருபீஸ் தான். அப்போ 4,000 மல்டிப்ளை வித் 100 போட்டோம்னா நம்மளுக்கு வெறும் 4 lakhs தான் வரும். அப்போ எக்ஸ்ட்ரா 20,000 வந்து நம்ம செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 20,000 வந்து நம்ம ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கால்குலேட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ் இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பப்ளிக் இஷ்யூ ஒரு பிரச்சனையும் கிடையாது. டைரெக்டாக இஷ்யூ பண்ணுறாங்க. இமீடியட் கேஷ் கன்சிடரேஷன், அதனால உடனே கேஷ் வந்துடுது. ஆனால் ஒரிஜினல் ரேட் வந்து ஒரு டிபெஞ்சரோட வேல்யூ வந்து 100 ருபீஸு. ஆனால் 98 ருபீஸுக்கு நம்ம இஷ்யூ பண்ணுறோம். அப்போ 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு 98,000 வந்து வரும். அப்போ அது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 98,000. அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸு. அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ஒரு டிபெஞ்சருக்கு 2 ருபீஸ் அப்படின்னா 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து 2000 வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணிடுவோம். டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது கிரெடிட் சைடில் த சேம், அதோட ஒரிஜினல் ரேட்டு 10% ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ கிரெடிட் சைடில் 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 100 ருபீஸு. அப்போ கிரெடிட் சைடில் டு 10% ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது ஸோ ப்ராக்கெட்டில் நம்ம பீயிங் டிபெஞ்சர் இஷ்யூடு அட் டிஸ்கவுண்ட் டு பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி வந்து 1/6/1996 3000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸு அட் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் பார் அப்படின்னா ஒரிஜினல் ரேட் 100 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது ஐடிபிஐ பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக 2,50,000 ரூபா லோன் வாங்குறதுக்காக. இதுக்கான என்ட்ரி எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா பேங்க் கிட்ட நம்ம டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம் லோன் வாங்குறதுக்காக. அதே நம்ம டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நம்ம அந்த என்ட்ரி வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். அதனால டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ நம்ம இஷ்யூ பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 2,50,000 நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. அப்போ 3,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸு. ஸோ அதோடைய ஒரிஜினல் ரேட் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100 ருபீஸ். அப்போ ஒரு டிபெஞ்சருக்கு 100 ருபீஸ் அப்படின்னா 3,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து 3 lakhs. அப்போ டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் சைடில் 3 lakhs மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டிபெஞ்சர் டாக்குமெண்ட் தான் கொடுக்குறோம் ஐடிபிஐ பேங்க்குக்கு. அப்போ கிரெடிட் சைடில் 10% டிபெஞ்சர் அக்கௌண்ட் அதே 3 lakhs கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ப்ராக்கெட்டில் பீயிங் டிபெஞ்சர் இஷ்யூடு அட் பார் டு ஐடிபிஐ பேங்க்குக்கு டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம் லோன் வாங்குறதுக்காக அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 1/9/1996 அந்த வருஷம் 4,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸு வெண்டாருக்கு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா வெண்டார்னா செல்லரு.
ஸோ லேண்டு அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து 4000 நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்றாங்க செட்டில் பண்றதுக்கு. ஆனா லேண்டோட ஒரிஜினல் ரேட் வந்து 4,20,000. அப்போ 4000 என்னும்போது ₹100 ஒரு டிபென்ச்சருக்கான ரேட் அப்படின்னா 4 லேக் தான் வரும். அப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான் 4,20,000 நம்ம செட்டில் பண்றதுக்கு அப்போ 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்றோம். பிரீமியத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரீமியத்தில் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அப்போ நம்ம இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து அட் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்போ இதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வெண்டாருக்கு வந்து அப்படியே கொடுக்கறது மட்டும் செட்டில் பண்ணுறது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா வெண்டார்கிட்ட இருந்து நம்ம லேண்ட் வாங்கினதை காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் செட்டில்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதுக்கான என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். அப்போ லேண்ட் வெண்டார்ஸ் வந்து யார் அப்படின்னா லேண்ட் செல்லர். அப்போ லேண்ட் செல்லர் அவர் வந்து வாங்குறாரு. இப்போ டெபிட் த ரிசீவர் அந்த ரூல் அப்ளை ஆகும். அப்போ லேண்ட் வெண்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ எவ்வளோ ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியது அவருக்கு லேண்டோட வேல்யூ வந்து 4,20,000. அப்போ அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணி அடுத்தது கிரெடிட் சைடில் டிபெஞ்சர் நம்ம இஷ்யூ பண்ணும்போது as per the கொஸ்டினில் கொடுத்துருக்குது 4000 டிபெஞ்சர் கொடுக்குறாங்க. அதோட ஒரிஜினல் ரேட்டு ₹100 தான். அப்போ 4 லேக் தான் வரும். அதுக்கப்புறம் கிரெடிட் சைடில் ப்ரீமியம் இந்த 20,000 எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 20,000 வந்து நம்ம ப்ரீமியமாக கொடுக்குறத கன்சிடர் பண்ணிப்போம். அப்போது டெபிட் சைடில் 4,20,000 இருக்குது, கிரெடிட் சைடில் வெறும் 4 லேக் தான் இருக்குது. அப்போது 4,20,000 மைனஸ் 4 லேக் டிஃபரன்ஸ் வந்து 20,000. அது கண்டிப்பாக ப்ரீமியமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். கிரெடிட் சைடில் டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட்டில் நம்ம எழுதுவோம் பீயிங் டிபெஞ்சர் இஷ்யூடு டு வெண்டார்ஸ் டு செட்டில் த லேண்ட் பர்ச்சேஸ்டு. ஸோ லேண்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்காக நம்ம லேண்ட் செல்லருக்கு வந்து அமௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டேன் வித் ப்ரீமியத்தோட. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.